தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஷால் அவர்கள் தன்னுடைய பாணியில் அவருக்கு விலை மதிப்பற்ற பரிசு ஒன்றை வழங்கியிருக்காரு. விஷால் தன்னுடைய தீவி அறக்கட்டளை மூலம் ஒவ்வொரு ஆண்டுமே பல ஏழை மாணவ மாணவிகளுடைய உயர் கல்விக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. மேலும் தான் நடத்தும் நிகழ்ச்சி மற்றும் மற்றவர்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு வழங்கும் பொன்னாடை, பூங்கொத்து உள்ளிட்ட பரிசுகளை தவிர்த்து வருபவர். அதற்கு மாறாக சம்பந்தப்பட்டவர்களுடைய பெயர்ல ஏழை மாணவர்களுடைய உயர் கல்விக்கு உதவி செய்வதை வழக்கமாக கொண்டிருக்காரு. அந்த வகையில ஜூன் 15ஆம் தேதி முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஷால் அவர்கள் அவருக்கு வழங்கப்படும் பரிசாக அவருடைய பெயர்ல 3 ஏழை மாணவிகளுடைய உயர் கல்விக்கு உதவி செய்வதாக அறிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களிடம் 3 மாணவிகளுடைய விவரம் அடங்கிய கடிதம் ஒன்றை வழங்கியிருக்காரு. அதுல உங்களுடைய ஊக்கமளிக்கும் பயணமும் மக்களுக்கான சேவையில உங்களுக்கு இருக்கும் அர்ப்பணிப்பு உணர்வு எண்ணற்ற இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிச்சிருக்கீங்க. உங்கள் மீதான மரியாதை மற்றும் பாராட்டுக்குரிய அடையாளமாக பின்தங்கிய நிலையில உள்ள 3 மாணவிகளுடைய உயர் கல்வி செலவை உங்கள் பெயர்ல ஏற்று நடத்த நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்த்தை தெரிவிச்சிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய லெட்டருமே சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் விஷால் அவர்களை பற்றி முக்கிய தகவல் ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு. அதாவது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நடிகர் விஷால் அவர்களும் தன்சிகா அவர்களுமே திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக பட விழா ஒன்றில் அறிவிச்சாங்க. அதனடுத்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இவங்களுடைய நிச்சயதார்த்தம் குடும்பத்தினரால் நடத்தப்பட்டது. அதனை அடுத்து 2-3 புகைப்படங்கள் வெளியாச்சு. ஆனால் அதன் பிறகு பாத்தீங்கன்னா திருமணம் பற்றிய எந்த பேச்சுமே சோசியல் மீடியாக்கள் வெளியாகல. இந்த நிலையில இவங்களுடைய திருமணம் தடைபெற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இரு குடும்பத்தார் இடையேயும் ஒரு சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கா. கண்டிப்பாக இந்த திருமணம் நடைபெறுமா பெறாதா அப்படின்ற எல்லைக்கே போயிருக்கா. கூடிய விரைவிலேயே இதனை பற்றி பிரஸ் மீட் வைத்து நடிகர் விஷால் அவர்கள் விளக்கம் கொடுக்க உள்ளார் அப்படின்ற செய்திகளுமே வைரலாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.